முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வு நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய தினம் எங்களோட காணொலிகள்லையும் இந்த பாராளுமன்ற அமர்வு நடந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய அல்லது தமிழர்கள் சம்பந்தப்பட்டு பேசிய சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருப்போம். அதை நீங்கள் பார்த்து இருப்பீங்க. அதில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையை முழுமையான ஒரு காணொலியாக நாங்கள் போட்டிருந்தோம். அதில் குறிப்பாக அவர் தமிழில் பேசுகின்ற பொழுது இந்த செம்மணி சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை எடுத்துக்காட்டி கூறியிருந்தார். குறிப்பாக செம்மணியில் இருந்த அட்டூழியங்கள், அநியாயங்கள் எப்படி இருந்தது என்ற விஷயங்களை ஒரு தாய்க்கு நேர்ந்த கதி என்கின்ற ஒரு விடய பொருளை பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிருஷாந்தினுடைய படுகொலைகள் சம்பந்தமான விஷயங்களில் அந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான விஷயத்தை அவர் பேசியிருப்பார். அதற்கான நீதியையும் தர வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். ஆக இது இப்படி நடந்து கொண்ட இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சிங்களத்திலேயும் இது சம்பந்தமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதில் சிங்களத்தில் அவர் பேசின சில விஷயங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். செம்மணி தவிர்த்து வேறு விஷயங்களையும் அவர் பேசியிருந்தால் அது தொடர்பான விஷயங்களை தான் நாங்கள் இப்போ பகிர போகிறோம். சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய 323 கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இந்த 323 கொள்கலன்கள் தொடர்பான விஷயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது தொடர்பாக உதய கம்மன்பில் அவர்கள் கூட தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது எந்த விஷயத்தை அதுக்குள்ளே சொல்லி பேசினார் என்று பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள் தான் தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றது. அந்த பொருட்களை தான் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. இது ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கொண்டு வர நினைத்த விடயம்தான். அதை இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏலவே பாராளுமன்ற அமர்வில் அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை தான் இப்போ மீண்டுமே சொல்லியிருக்கின்றார். அதில் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர் சுட்டி காட்டி பேசியிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன, எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதனை முழுமையாக நீங்கள் கூறணும். எனினும் இந்த விடயத்தை வெளியிட வேண்டும் என்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டுகளில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் இருந்தால் தான் உறுதியாக அந்த விஷயங்களை கூற முடியும். அரசாங்கம் கூறாட்டிக்கு அந்த கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன, இந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் மேலும் சொல்ல என்ன விஷயத்தை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலையும் என்னால் வழங்க முடியும். அது எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து என்பது என்பதை முழுமையாக என்னால் கூற முடியும். என்னை நாடாளுமன்றத்தில் இருந்து நீக்கி நாளை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதியளித்தால் மாத்திரமே நான் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பினேன். இல்லையெனில் நான் வேறு நாட்டிற்கு சென்று அதை வெளியிட முடியும். அந்த 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி உங்களுக்கு சொல்வேன். முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நான் மரணத்துக்கு ஒருபோதும் பயப்படவில்லை. இப்போது அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது. இப்போது அவர்கள் உண்மை வெளிவருவதை தடுக்கவும் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதன் மூலம் ஒருவரின் வாயை மூடவும் முயற்சிக்கின்றனர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமில்லை, சிங்கள தரப்பில் இருந்து உதயகம்மன் வில கூட இந்த விஷயத்துக்கு ஒரு சரியான தீர்வு திட்டம் பெறணும். ஏன் அந்த கொள்கலன்களை இவர்கள் சோதனையின்றி வெளியில் கொண்டு வந்தார்கள், சோதனையின்றி இலங்கைக்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்கிற விஷயங்களை அவர்கள் சொல்லணும் என்ற விடயத்தை ஏற்கனவே பெரும் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயுதங்கள் இருந்தனவா என்ற சந்தேகமும் எழுந்தன என்று பலரும் தங்களுடைய சந்தேகங்களை இந்த 323 கொள்கலன்கள் தொடர்பாக வெளியில் சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பான விஷயத்தை பார்க்கிற பொழுது ஏன் இவருடைய ஒரு அனுமதியோடு தான் இது விடுவிக்கப்பட்டது என்ற தகவல்களையும் சிலர் தென்னிலங்கை பரப்பிலிருந்து பேசியிருந்தார்கள். ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த சுங்க சம்பந்தமான விஷயங்கள், அந்த சோதனை சம்பந்தமான விஷயங்களில் தலையிட வேண்டியது நீதியமைச்சர். இவர் எப்படி தலையிட்டார் என்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படியாக இந்த கொள்கலன் விடுவிப்பு தொடர்பான பல விஷயங்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த விடயம், அதாவது 323 கொள்கலன்கள் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்ட இந்த விடயம் ஒரு பரபரப்பலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, செம்மணி மனித புதைகுழியில் பல எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுழியில் 33 எலும்புக்கூடுகள் வரையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல எலும்பு தொகுதிகள் உள்ளே இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. அந்த வகையில்
சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாகுபாடில்லாமல் தொடர்ந்துமே அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு புதைக்கப்பட்டவர்களது எண்புக்கூடுகள் இருக்கலாம் என்றும் அறியப்படுகின்றது. அந்த வகையில் இதில் வந்து எந்த ஒரு ஆடைகளும் இந்த எண்புக்கூடுகளில் இல்லை. இருந்தாலும் கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யப்பட்ட அகழ்வு பணிகளில் ஒரு சில துண்டு ஆடைகளும் மற்றும் ஒரு சிறுவருடையது என்று நம்பப்படுகின்ற ஒரு புத்தக பையும் அது வந்து யுனிசெஃப் நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று பேசப்பட்ட போதும் கூட அது சம்பந்தமான உறுதிப்பாடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் கூட அது அந்த காலத்தில் வழங்கப்பட்ட தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஒரு புத்தக பையாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது. ஆகவே இந்த வகையில் இது இப்படி இருக்கேக்க இந்த செம்மணி மனித புதைகுழியில் வந்து இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. என்ன சம்பவம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறித்த பகுதியில் வந்து சுமதி என்ற பெண் தனது கணவனுடன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது கணவனை இராணுவத்தினர் அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அரியாலம் முள்ளிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு விடயம் அந்த காலப்பகுதியில் வந்து பெரிதாக பேசப்பட்டது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறித்த பகுதியில் சுமதி என்ற பெண் தனது கணவனுடன் தொலைக்காட்சி பார்த்து கொண்ட போது கணவனை இராணுவத்தினர் அழைத்து சென்றுள்ளனர். அவருடன் சேர்ந்து சுமதியும் சென்ற நிலையில் அவரை தகாத முறைக்குட்படுத்தி ஆடைகளை களைந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சுமதி என்ற பெண்ணின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட போது அவரின் உடைகளில் சில பகுதிகள் காலில் அணிந்திருந்த மெட்டி எடுக்கப்பட்ட போது சுமதியின் தாய் உருக்கத்தோடு கதறி அழுதிருக்கின்றார். கிட்டத்தட்ட இப்படியான விஷயங்கள் இனி வருங்காலங்களில் நடக்கலாம். அதாவது இந்த எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய உறவினர்கள் இது தொடர்பான பழைய ஞாபகங்களை மீட்டு பார்த்து அது தொடர்பான தங்களுடைய உருக்கங்களை தெரிவிக்கலாம். ஆனால் இந்த வேதனை வந்து எப்படிப்பட்டதென்றால் மிகவும் கொடூரமானது என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இப்படியான ஒரு கொடூர சம்பவம் நடந்த பிறகு அந்த சில பேருக்கு என்ன நடந்தது என்றே தெரியாத ஒரு விடயம் இருக்கலாம். இப்போ குறிப்பிட்ட தயாருக்கு வந்து இவர் இராணுவத்தினரால் கடத்தி செல்லப்பட்ட அல்லது இராணுவத்தினரால் கொண்டு செல்லப்பட்ட பிறகுதான் இறந்தாருங்கிற விஷயம் தெரியும். சில பேருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற தகவல் இருந்து உறவினர்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய அந்த உடல் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உடல் சிதிலங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது இவர்தான் என்று உண்மையிலேயே அந்த வேதனை வந்து அளப்பெரிய ஒரு வேதனையாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் இன்னுமே பல இராணுவத்தினர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்ற முடியத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த அவர் சொன்ன இராணுவத்தின் மேலே பெரிதளவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படையில்லை என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு உயர் பதவிகள் கூட இராணுவத்தினர் வழங்கப்பட்டது. ஆகவே இவர்கள் மேலே இந்த குறிப்பிட்ட பொதுமக்கள் மேலே தாக்குதல்களை நடத்தினார்கள், பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் மேலே பெரிதாக விசாரணைகள் மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு உயர் பதவியை இராணுவத்தினர் வழங்குவது வந்து உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று தான் பாராளுமன்றத்தில் கூட இன்றும் பலர் தங்களுடைய பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய விசனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் கூட இந்த செயற்பாட்டுக்கு அன்றிருந்த அரசில் இருந்து இன்று இப்போ ஆளும் கட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசு மீத கூட அரசாங்கம் மீத கூட மக்கள் மத்தியில் ஒரு விசனம் தான் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்துமே இதற்கான நடவடிக்கையில் இந்த அரசு எடுக்குமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தொடர்ந்துமே இந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட சில எண்பு சிதிலங்கள் எடுக்கப்படுகின்றது. புதைக்கப்பட்ட உடல்களினுடைய பல எண்பு சிதிலங்கள் எடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் பல விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே கூறினது போல சிறுவர்கள் பெரியவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் கூட அங்கே குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியில் வந்தோன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில், அதாவது வந்து அந்த அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த வீதி பகுதியில் வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தேகத்தில் ஏற்படுத்துகிற வகையில் ஒரு வாகனம் ஒன்று சென்றிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. நேற்று முன்தினம் மர்மமான வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்த என்கிற தகவல்கள் வெளியில் வந்திருக்கிற ஜுக, அதாவது YHA ஜுக என்ற அந்த
உச்சரிப்பு வருகின்ற இடத்துல வந்து அந்த உச்சரிப்போட வந்து 50-49-7 50-4-9-7 என்ற வாகன இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்தது. குறித்த வாகனத்தில் வந்தது யார், மயானத்தின் ஒழுங்கைக்குள்ளே சென்று அகழுப்பதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்விகள் இந்த மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் போலீசாருடைய வாகனத்துக்கு இப்படியான இலக்கத்தகடுகள் காணப்படுவதில்லை. பல்வேறு வகைகளில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் என பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியிலேயும் பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து எதற்காக இந்த வாகனம் இந்த பகுதிக்குள்ள வந்தது என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்துமே போலீசார் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வார்களா, அந்த இலக்கத்தகடு பொறிக்கப்பட்ட வாகனம் மீது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்ற தகவல்களையும் தொடர்ந்து தருவதற்காக காத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்கள் என்ன மாதிரி எந்த அளவுக்கு விஷயங்கள் இது தொடர்பாக வெளிவருகின்றன என்பதை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழர்கள் சிங்களவர்கள், குறிப்பாக சிங்கள மக்கள் என்றதை எடுத்துக்கொள்ளாமல் தமிழ் சமூகம் அல்லது சிங்கள ஊடகங்கள் வந்து இது தொடர்பான என்ன விஷயத்தை வெளியில் சொல்கின்றன என்கின்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு கட்டுரை ஒன்றை பொது எழுத்தாளர் விது அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதில் இருந்து சில தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக தயாராக இருக்கின்றோம். அதில் வந்து என்ன விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன தொகுப்பு மாதிரி என்னடா, இந்த தமிழ் மக்கள் தொடர்பான பல விஷயங்கள் அண்மை காலமாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றன. அண்மையில் வந்து கனடாவினுடைய பிரம்டன் நகரில் இன அழிப்புக்கான நினைவு தூவி அமைக்கப்பட்டதில் இருந்து பல விஷயங்கள் தொடர்ந்துமே வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் ஒரு பகுதி செம்மணி. அதில் குறிப்பாக இப்போ கூட இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சாதிக்கின்ற நபர்கள் இன்னுமே சிங்கள தரப்பில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் இல்லை, சில மக்கள், சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இன்னுமே இன அழிப்பு நடைபெறவில்லை என்கின்ற விடயத்தில் தான் தொடர்ந்துமே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை கருதி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான தென்னிலங்கை அரசியல் பரப்பில் பயணிக்கிறவர்கள் இதற்கான சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்வதாக இதுவரைக்குமே தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சிங்கள ஊடகங்கள் வந்து இந்த இன அழிப்பு தொடர்பான விடயத்துக்கு, அதாவது இன அழிப்பு தொடர்பான தூவி உருவாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பலைகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஹேரத்தவர்கள் சொல்கின்ற பொழுது உடையத்தை முன்வைக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இன அழிப்பு மற்றும் இனப்படுகொலை போன்ற வார்த்தை பிரிவுகளை நீ மேற்கொள்ளக்கூடாது என்கின்றபடிய பொருளை அவர் பேசியிருந்தார். இப்படியாக பல விஷயங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலிருந்தும் சிங்கள அரசியல்வாதிகளிலிருந்தும் சிங்கள ஊடகங்கள் மத்தியிலிருந்தும் எதிர்ப்பலைகளை தான் ஏற்படுத்தியிருந்தது. இந்த இன அழிப்புக்கான நினைவு தூவி கனடாவுடைய பிரம்டன் நகரில் நிறுவப்பட்டதில் இருந்து அது தொடர்பான தன்னுடைய எதிர்ப்பலைகளையும் தன்னுடைய கவலையையும் இலங்கை வெளியிட்டிருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த செம்மணி சம்பந்தமான விடயத்திலையும் சிங்கள ஊடகங்கள், சில இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற சில சிங்கள ஊடகங்கள் இந்த செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகள் அமைப்பினை சேர்ந்தவர்கள் என்கிற தகவல்களை இன்றளவும் பரப்பிய வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் அவர்கள் என்னத்தை கூற வருகின்றார்கள் என்றால், இதில் சில உதாரணமாக பெரியவர்கள், இளைஞர்கள் அவர்கள் விடுதலை புலி அமைப்பு என்று கூறினாலும் கூட இதில் கொண்டு புதைக்கப்பட்ட சிறுவர்களை என்ன சொல்வார்கள்? குறிப்பாக இந்த புத்தக பைகள் எல்லாம் வகழ்ந்தெடுக்கப்படுகின்றன. புத்தக பையோட சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய எண்புக்கூடுகள் இருக்கின்றன, எண்பு தொகுதிகள் இருக்கின்றன. ஆகவே இந்த குழந்தைகள் விடுதலை புலிகள் அமைப்பினரை சேர்ந்தவர்களா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. ஆகவே ஏன் இப்படியான ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகளை பரப்ப வேண்டும்? இது சிங்கள அரசியல்வாதிகளுடைய அல்லது இந்த சிங்கள அரசியல் பரப்பில் பயணிக்கிறவர்களுடைய சில நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் இப்போ எழுந்திருக்கின்றன. இது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொதுவான விஷயமாகத்தான் இருக்கிற, அந்த கட்டுரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு பொதுவான விஷயமாகத்தான் இந்த செய்தியும் இதில் பகிரப்படுகின்றது.